எம்சிக்கு வேகமாக செய்யணும்னு சொன்னால் படித்த சமன்பாடுகள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். உடனே சொல்லணும். யோசிக்கக்கூடாது தான் பாட. ஒளிமுறிவு நடக்குது. கீழே கண்ணாடி இருக்குது. அதுக்கு மேலே நீர் இருக்குது. அப்போ பி என்ற புள்ளியை மேலிருந்து பார்க்கக்குள்ள கண்ணாடியால் ஒரு இடப்பெயர்ச்சி வரும். நீரால் ஒரு இடப்பெயர்ச்சி வரும். விளைவில்லாக அவருக்கு அது இடம்பெயர்ந்து தெரிய போகுது. அந்த இடப்பெயர்ச்சிக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அப்படி என்றால் டி இன்ட்டு 1 மைனஸ் 1 ஓவர் என்னன்னு சொல்லுவோம். டி என்றது இடப்பெயர்ச்சி, டி என்றது அந்த ஊடகத்தில் தடிப்பு. கண்ணாடி என்றால் இந்த கண்ணாடியில் இருந்து தடிப்பு. நீர் என்றால் நீர் என்ற தடிப்பு. என்னன்றது அந்த ஊடகத்தில் முறிவு சுட்டி. ஸோ மேலிருந்து பார்க்கக்குள்ள கண்ணாடியாலையும் இடப்பெயர்ச்சி வரும், நீராலையும் இடப்பெயர்ச்சி வரும். கண்ணாடியால் மாற இடப்பெயர்ச்சி டி1 எடுத்தால் அது கண்ணாடியில் தடிப்பு 7.5 இன்ட்டு 1 சாயா 1 கண்ணாடியில் முறிவு சுட்டி 1 தசம் கண்ணாடியினது நீர் முறிவு சுட்டின்னு சொல்லியிருக்கு. ஸோ 7.5 இன்ட்டு 1 சாயா 1 கீழே கண்ணாடி முறிவு சுட்டி 1.5. இதை போட்டு சுருக்கினால் இது 3.3 சென்டிமீட்டர் வரும். கண்ணாடியால் வார இடப்பெயர்ச்சி. நீரால வார இடப்பெயர்ச்சியை பார்த்தோம்னால் அதுக்கு அதே மாதிரி சமன்பாடு தான். டி என்றது 13.3 1 மைனஸ் 1 ஓவர் நீர முறிவு சுட்டி 1.33 என்றதை போடணும். இதை போட்டு சுருக்கிறீங்க என்றால் இதர வேல்யூ வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 சென்டிமீட்டர் வரும். ஆகவே மொத்த இடப்பெயர்ச்சி டி என்று சொல்றது டி1ஐயும் டி2ஐயும் கூட்ட வரதுக்கு சமனாக இருக்கும். இது ரெண்டையும் கூட்டினால் சரி உனக்கு 5.8 சென்டிமீட்டர் வரும். கேள்வி அது இல்லை. கண்ணை முடித்து 5.8 போட்டால் முட்டை. கேள்வி மேலே இருந்து அவதானிக்கும் பொழுது புள்ளி பி என்றால் குட்டிராடி தோற்றாலம் என்று சொன்னால் இதால் இடப்பெயர்ச்சி டி1 இவரால் இடப்பெயர்ச்சி டி2 ரெண்டையும் கூட்டணும். டி1 டி2 ரெண்டையும் கூட்டின இந்த கணிதம் மொத்த ஆழத்திலிருந்து இந்த மொத்த இடப்பெயர்ச்சியை கழிச்சு விட்டார். வாரது தோற்றாலம்னா மேற்பரப்புலேருந்து எவ்வளவு தூரத்தில் அது இருக்கிற மாதிரி தெரியும்ன்றது. ஓகே, ஸோ என்ன கேள்வி என்றால் தோற்ற ஆழம்ன்றது அவசரப்பட்டு 5.8 போட்டால் அந்த விட இருக்குது. இதுதான் எம்சிக்யூல நடக்கிறது. நான் செஞ்சேன்னா விட வந்தேன்னால் விட வந்தது தான் விளையாட விட தான் வந்தது. இந்த மொத்த உயரத்திலிருந்து 13.3 + 7.5 கூட்டி அதிலிருந்து 5.8 கழிக்கணும். கழிச்சு விட்டால் சரியா 15.0 சென்டிமீட்டர் வரும். அப்படி வார விட 5வது விடை.